வணக்கம் நண்பர்களே, ஷேர் அண்ட் பேங்க் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படிங்கிற ஸ்டாக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக் எந்த செக்டாரில் இருக்குது, இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இப்போ வாங்கக்கூடிய விலையில் இருக்கா, இந்த ஸ்டாக்கோட கேஷ் ஃப்ளோஸ் எப்படி இருக்குது, இந்த ஸ்டாக் இந்த செக்டாரில் இருக்கக்கூடிய என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மார்க்கெட் வேல்யூஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இஸ் த எஃப்எம்சிஜி பிஸ்னஸ். எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் அப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எஃப்எம்சிஜி செக்டாரை சம்மந்தப்பட்டது. செக்டார் அப்படின்னா ஆட்டோமொபைல் செக்டார் இருக்குது, எஃப்எம்சிஜி செக்டார் இருக்குது, ஃபார்மா செக்டார் இருக்குது, பவர் செக்டார் இருக்குது, இந்த மாதிரி நிறைய செக்டார் இருக்குது. இது எஃப்எம்சிஜி செக்டார் சம்மந்தப்பட்டது. இந்த எஃப்எம்சிஜி செக்டாரில் இவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, இல்லை அந்த பிராண்டை மேனுஃபேக்சரிங் பண்ணது இந்த பிராண்டை எப்படி இவங்க மார்க்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பியூட்டி அண்டு பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா பியூட்டி அண்டு பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸை இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபுட்ஸ் அண்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படிங்கிற ப்ராடக்ட்ஸையும் இவங்க பயன்படுத்துகிறாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸையும் இவங்க பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. நாலாவது பார்த்திங்கன்னா வாட்டர் பியூரிஃபையர், இந்த ப்ராடக்ட்டும் இவங்க வச்சுருக்காங்க. 4 டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸையும் இந்த பிஸ்னஸில் இவங்க பயன்படுத்துகிறாங்க. இந்த 4 டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸை என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பியூட்டி அண்டு பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே இவங்க ஓன் ப்ராடக்ட் தான், சப்சிடரிஸ் எதுவுமே கிடையாது. இவங்க ஓன் ப்ராடக்ட்ஸை தான் இது பண்ணுறாங்க. சப்சிடரி கம்பெனியாக இருந்தாலும் இவங்க டேக் ஓவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆக்ஸ் இருக்குது, டவ் இருக்குது, லைஃப் பாய் இருக்குது, லவ் பியூட்டி அண்டு பிளானட் இருக்குது, லக்ஸ் இருக்குது, பெப்சுடன்ட் இருக்குது, பான்ஸ் இருக்குது, ரெக்ஸோனா இருக்குது, சன்சில்க் இருக்குது, ட்ரீ செமி இருக்குது, வேஸ்லின் இருக்குது, ஏவியேஷன் இருக்குது, ப்ரீஸ் இருக்குது, சித்ரா இருக்குது, கிளியர் இருக்குது, க்ளோஸ்அப் இருக்குது, ஃபேர் அண்ட் லவ்லி இப்போ க்ளோ அண்ட் லவ்லி அப்படின்னு மாற்றிருக்காங்க, லாக்மி இருக்குது, பியர்ஸ் இருக்குது, டிகி இருக்குது, டானிகாய் இருக்குது, பிரில் க்ரீம் இருக்குது, க்ளீனிங் ப்ளஸ் ஷாம்பு இருக்குது, எலி 18 இருக்குது, க்ளோ ஆன் ஹேண்ட்ஸம், ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் இருந்தது இப்போ க்ளோ ஆன் ஹேண்ட்ஸம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஹமாம் சோப் இருக்குது, இந்துருலேக்கா இருக்குது, லிவர் ஆயுஸ் இருக்குது, ரிடில் இருக்குது, பியூர் டெம் இருக்குது, ரெக்ஸோனா இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பியூட்டி அண்டு பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 80% ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணாத ப்ராடக்டே இருக்காது. மீதி 20% ஆஃப் பீப்புள் தான் இந்த ப்ராடக்ட் ஏதாவது யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்களோட இந்த பியூட்டி அண்டு பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸில் இவங்களுக்கு மார்க்கெட் ஷேர் வேல்யூ ரொம்ப அதிகம். அதனால் இதில் எல்லாமே நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்டாவது நம்ம வீட்டில் பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுட் அண்டு ரெஃப்ரெஷ்மெண்ட். பூஸ்ட் இருக்குது, கொர்னேட்டோ இருக்குது, ஹெல்மேன்ஸ் இருக்குது, ஹார்லிக்ஸ் இருக்குது. ஹார்லிக்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இது இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா உமன் ஹார்லிக்ஸ் இருக்குது, மதர் ஹார்லிக்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன் ப்ளஸ்னு ஒன்று இருக்குது, கார்டியா இருக்குது, க்ரோத் இருக்குது. இந்த மாதிரி ஹார்லிக்ஸில் ஜூனியர் ஹார்லிக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஹார்லிக்ஸ், எல்லாமே ஹார்லிக்ஸ் இப்போ இவங்க தான் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இவங்களோட ப்ராடக்ட் தான் ஹார்லிக்ஸ். இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்கே அப்படிங்கிற கம்பெனி தான் வச்சுருந்தாங்க. அவங்ககிட்ட இருந்து இவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கெனார் இருக்குது, லிப்டன் இருக்குது, மேக்னம் இருக்குது, ப்ரூ இருக்குது, அன்னபூர்ணா இருக்குது, 3 ரோசஸ் இருக்குது, ரெட் லேபிள் இருக்குது, டாஸா இருக்குது, தாஜ்மஹால் இருக்குது, குவாலிட்டி வால்ஸ் இருக்குது, கிசான் இருக்குது. இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஃபுட் அண்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் கீழே வருது. இதுலேயும் உங்களுக்கான மார்க்கெட் ஷேர் அதிகம்தான். அடுத்து ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ். ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸில் என்ன இருக்குது? சிஐஎஃப் இருக்குது, கம்ஃபோர்ட் இருக்குது, ஆக்டிவ் வீல் 2-in-1 இருக்குது, டோமெக்ஸ் இருக்குது, ரின் இருக்குது, சர்ஃபெக்சல் இருக்குது, விம் இருக்குது, லவ் அண்ட் கேர் இருக்குது, நேச்சர் ப்ராடக்ட் இருக்குது, சன்லைட் இருக்குது. இது எல்லாமே ஹோம் கேர்ஸில் வரும். ஹோம் கேர்லேயும் உங்களுக்கான மார்க்கெட் ஷேர் ஆவரேஜாக இருக்க தான் செய்யுது. இதுக்கான மாற்றம் இல்லை.
வாட்டர் பியூரிஃபையரில் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பியூரிட் அப்படிங்கிற வாட்டர் பியூரிஃபையரை வந்து பயன்படுத்துகிறாங்க. இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க பயன்படுத்துகிறாங்க. இதில் நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்டாவது வந்து மிடில் கிளாஸில் இருக்கிறதுல இருந்து நம்ம ஹை கிளாஸில் இருக்க பீப்புள்ஸாக இருக்கட்டும், மிடில் கிளாஸில் இருக்க பீப்புள்ஸாக இருக்கட்டும், ஒரு 80% இருக்கவங்க வந்து நம்ம இந்த ஒரு ப்ராடக்டையாவது நம்ம பயன்படுத்துவோம். அப்போ இந்த கம்பெனியோட வேல்யூ வந்து எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. இது ஒரு ஒன் ஆஃப் த ப்ளூ சிப் கம்பெனிஸ் தான். ஆனால் வந்து இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க மார்க்கெட்டில் வந்து விடுறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, இவங்களோட மார்க்கெட் ஷேர்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இவங்க பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். மார்க்கெட் ஷேர் ப்ராடக்ட் வைஸ் அது வந்து பார்த்திங்கன்னா 54% வந்து ஸ்கின் கேர் செக்மெண்ட் மார்க்கெட் ஷேராக இருக்குது. அந்த ஸ்கின் கேர் செக்மெண்ட்லாம் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து 54% வந்து இவங்க மார்க்கெட் ஷேராக இருக்காங்க. 55% வந்து டிஷ்வாஷ் டிடர்ஜென்ட் மார்க்கெட் ஷேர். அந்த உங்களுக்கு ரின்னு இதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் வந்து இந்த டிஷ்வாஷ் டிடர்ஜென்ட் மார்க்கெட் ஷேர் வந்து. அடுத்து வந்து ஷாம்பூவில் வந்து இவங்க 47% ஆஃப் மார்க்கெட் ஷேரை வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் கேர் செக்மெண்ட் மார்க்கெட் ஷேரில் வந்து 37% வந்து இவங்களுக்கு இருக்குது. டூத் பேஸ்ட்டில் 17%, டீ செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு 12% வந்து மார்க்கெட் ஷேர் வந்து வச்சுருக்காங்க. பரவாயில்ல, இவ்வளோ ப்ராடக்ட்டில் வந்து உங்களுக்கு 45+ மேலே வந்து 3 செக்மெண்ட்ஸை வந்து இவங்க ஹோல்டிங்கில் வச்சுருக்கிறது மிகப்பெரும் ஒரு விஷயம். ஏன்னா மார்க்கெட்டில் எபோவ் 45% மார்க்கெட் ஷேரை பிடிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயங்க. இதெல்லாம் எஃப்எம்சிஜிலெல்லாம் காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகம். எஃப்எம்சிஜி செக்டார்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இருந்தாலும் வந்து இதில் இந்த அளவுக்கு இவங்க ஆதிக்கம் செலுத்துறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இவங்க போட்டியாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் நம்ம என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹிந்துஸ்தான் யூனிலிவர் தான் நம்மளோட கம்பெனி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போட்டியாக இருக்கக்கூடிய கம்பெனி யாருன்னா டாபர் இந்தியா, கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட், கோல்கேட் பாலிமாயில், பிஜிஹெச்ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராக்டர் கேம்பிளர் ஹைஜீனிக் அண்ட் ஹெல்த் கேர் லிமிடெட் கம்பெனி அப்படிங்கிறது தான் வந்து பிஜிஹெச்ஹெச்னு சொல்லுவோம். ஜில்லட் இந்தியா, ஷேர் ப்ரைஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமாமிம், சீலா ஃபார்ம்ஸ், கேலக்ஸி சர்ஃபேக்டன்ஸ், இது எல்லாமே வந்து இவங்களுக்கு போட்டி கம்பெனிஸ் தான். இன்னும் கூட சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் இவங்க தான் வந்து மேஜர் போட்டியாளர்கள், காம்படேட்டராக வந்து நம்ம கம்பெனிக்கு வந்து சொல்லலாம், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கம்பெனிக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட சார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1996லலாம் இது ஒரு 50 to 60 ரேஞ்சில் மட்டும்தான் இருந்துச்சு. இன்றைக்கி இதோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா எபோவ் 2000 மேலே இருக்குது. இப்போ வந்து 2353 இருக்குது. அன்றைக்கி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோன்னா இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு 20-30 மடங்கு கிட்ட நமக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சரி, ஓகே, பாருங்கள். இந்த நீங்கள் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பாருங்கள் அப்படியே வருது எல்லாமே. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஓகே ஒரு லோயர் வருதுன்னா உங்களுக்கு லோயர் சர்க்கியூட் வந்து அடுத்தது வந்து வரதில்லை. உங்களுக்கு அடுத்துன்னு அப்படியே மேலே அப்பாயிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு வந்து இதுதான் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ். உங்களுக்கு வந்து நீங்கள் இது பாருங்கள், அடுத்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் இல்லை கொஞ்சம் ப்ராஃபிட் டவுன் ஆனாலோ அதுக்கான டவுன் ட்ரெண்ட் வருது. அப்புறம் வந்து அப்படியே அப் ஆயிடுது. இன்னும் அதிக டவுன் இல்லை. ப்ரீவியஸ் டவுனை வந்து பெரிய லெவலில் டச் பண்ணாமல் அப்படியே மேலேயே தான் போயிட்டுருக்கு. அது வரைக்கும் லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ் பரவாயில்ல. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் கேப் வந்து 55,30,030 ரூபா வந்து இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க முதலீட்டாளர்கள். கரண்ட் ப்ரைஸ் இப்போதைக்கு இதோட வேல்யூ என்ன இருக்குன்னா 2,354 ரூபா இருக்குது. 52 வீக்ஸ் ஹை அண்ட் லோ பார்த்திங்கன்னா 2,506 52 வீக்ஸ் ஹையாக இருக்குது. 1902 வந்து 52 வீக்ஸ் லோ வந்து உங்களுக்கு. அப்புறம் ஸ்டாக் பிஇ வந்து 67% இருக்குது. புக் வேல்யூ வந்து 203 ரூபா இருக்குது. புக் வேல்யூ அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி இன்கேஸ் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து க்ளோஸ் பண்ணாலும், எந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணாலும் அந்த புக் வேல்யூக்கான அமௌண்ட் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. அப்படி பார்த்தா புக் வேல்யூட இன்றைக்கி அவ்வளோ அமௌண்ட் ட்ரேட் ஆகுதுங்களா, அந்த அளவுக்கு இந்த ஒர்த்து ஸ்டாக் தான். அதனால தான் அந்த அளவு வேல்யூவில் வந்து இன்றைக்கி ப்ரீமியம் வேல்யூவில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டிவிடெண்ட் ஈல்டு 1.32%, ROCE 39.2%. வெரி குட் ROCEங்க. இந்த அளவுக்கு வந்து எம்ப்ளாயீஸை வந்து அவங்க ஒர்க் பண்ணி ரிட்டர்ன்ஸை வந்து வெளியெடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வெரி வெரி
பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அடுத்து ROI ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இவங்க லிஸ்டிங் பண்ணி ஈக்விட்டி மூலியமாக திரட்டின அமௌண்ட்டில் இருந்து இவங்க 29.2% வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ வந்து 1. ஏதை நான் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ வச்சு தான் வந்து உங்களுக்கு டிக்ளரேஷன் பண்ணும்போது 10 ரூபா தரேன், 20 ரூபா தரேன், 15 ரூபா தரேன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ வச்சு தான் பர்சன்டேஜ் சொல்லுவாங்க. உங்களுக்கு 1500% வந்து டிவிடெண்ட்டாக தரோம் அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா இருக்குது. அப்போ 1500% டிவிடெண்ட் அப்படின்னா 15 ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும். சேல்ஸ் க்ரோத் 5 இயர்ஸ். உங்களுக்கு சேல்ஸ் க்ரோத் வந்து 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 7.88% தான். சேல்ஸ் வந்து கொஞ்சம் 5 இயர்ஸில் வந்து பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே. அடுத்து வந்து OPM, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து உங்களுக்கு 24.7% வந்து இருக்குது. EPS, ஏர்னிங் பர் ஷேர் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. 34%ங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்டாக் வந்து 34 ரூபா வந்து ஏர்ன் பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி சூழ்நிலையில் ரொம்ப ரொம்ப அதிகமான விஷயம். டெப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு டெப்டே இல்லை. ரொம்ப இவ்வளோ பெரிய ப்ளூ சிப் கம்பெனிக்கு டெப்டே இல்லைங்கிறது ரொம்ப ரொம்ப இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப இதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரி PE வந்து 60. இண்டஸ்ட்ரி PE கம்பேர் பண்ணும்போது இப்போ ஸ்டாக்கோட PE கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இங்கே 60 இருக்குது, இங்கே 67 இருக்குது. பட் இந்த ஸ்டாக்குக்கு ஒர்த்தாக தான் இருக்குது. PEG ரேஷியோ ஆல்ரெடி வந்து பிலோ 1 இருந்துச்சு அப்படின்னா PEG ரேஷியோ படி பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து வளர்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகம் இருக்குது. பட் எபோ வந்து நீங்கள் 1க்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல வளர்ந்த கம்பெனிஸ் தான். வளர்ந்த கம்பெனிஸாக இருந்தாலும் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சேல்ஸ்லேயும் உங்களுக்கு ப்ராஃபிட்லேயும் வந்து அதிகம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் வந்து இவங்க இது பண்ணலாம். ஷேர் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 235 கோடி வந்து இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட். நம்ம கம்பெனிக்கு வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் எல்லாம் பார்க்குறோம். என்ன பண்ணியிருக்காங்க, சேல்ஸ் வந்து உங்களுக்கு 2018 வந்து 9778, எக்ஸ்பென்சஸ் வந்து 7459, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 2319. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜில் நீங்கள் போட்டிங்கன்னா 24% வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதர் இன்கம், இவங்க மற்ற பிஸ்னஸில் இருந்து மற்ற ஒரு இவங்களுக்கு என்ன பிஸ்னஸ், ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை ஏதாவது பண்ணலாம், அதிலிருந்து அவங்களுக்கு 72 கோடி வந்து வட்டியாக கிடைக்குது. இன்ட்ரெஸ்ட் வந்து இவங்களுக்கு 7 கோடி வந்து கட்டியிருக்காங்க. டிப்ரிஷியேஷன் வந்து 138 கோடி வந்து கழிச்சிருக்காங்க. இவங்க மிஷினரிஸ் ஓட தேய்மானங்கள் இல்லை டிப்ரிஷியேஷன் வந்து எது வேணாலும் இருக்கலாம். அந்த டிப்ரிஷியேஷன் வந்து 138 கோடி வந்து இவங்க கழிச்சிருக்காங்க. அடுத்து வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், அதாவது வந்து டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களுக்கு இதை நம்ம எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா 2246 கோடி வந்துருக்கு. அவங்களுக்கு டேக்ஸ் வந்து 30% போக நெட் ப்ராஃபிட் வந்து 1565 கோடி வந்திருக்கு. EPS வந்து ஒரு ஷேர் வந்து 7 ரூபா 23 பைசா வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு. இதே மாதிரி தான் வந்து நீங்கள் எல்லா குவார்ட்டரையும் வந்து நீங்கள் பார்க்கணும். குவார்ட்டர் ரிசல்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். கம்பெனி வந்து குவார்ட்டர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு இன்வெஸ்டராக இருந்தோம்னா கண்டிப்பாக இதை நம்ம பார்க்கணும். ஏதோ நம்ம நல்ல ஷேராக இருந்துச்சு, நம்ம ஆரம்பத்திலே வாங்கிட்டோம் அப்படியே விட்டுறலாம் அப்படிங்கிறதுல கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் என்றைக்கு வேணாலும் தலைகீழ மாறலாம். கோவிட் சுச்சுவேஷனில் நம்ம நிறையா பார்த்துருப்போம். இருந்தாலும் இது FMCG செக்டாரில் இருக்குது. கோவிட் சுச்சுவேஷன் வந்தாலும் இந்த FMCG செக்டார்ஸ் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் நாளைக்கு வேறு என்ன சுச்சுவேஷனால் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதையுமே சொல்ல முடியாது. பட் நம்ம ஒரு இன்வெஸ்டராக இருக்கோம் அப்படின்னா நாம் வந்து இதை எவ்ரி குவார்ட்டர் வந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினை பாருங்கள், அட்ராக்டிவாக இருக்குது. நீங்கள் 24% எடுக்கிறாங்க, அப்புறம் 22%, அப்புறம் 21%, திரும்ப 23, 26, 25, 25, 23, 25, 25, 24. நீங்கள் ஆவரேஜாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 23%க்கு மேலே வந்து இவங்க ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணுறாங்க. வெரி குட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினுங்க. இந்த அளவுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின். கம்பெனி வந்து சேல்ஸையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ட்ராப் ஆகுது, அப்புறம் அப் ஆகுது, கொஞ்சம் ட்ராப் ஆகுது, அப்புறம் அப் ஆகுது. சேல்ஸையும் வந்து இவங்க சைடு பை சைடு இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுவும் நல்ல முறையில் கொண்டு போயிட்டுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இயர்லி க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டை வந்து நம்ம பார்க்குறோம். இது கன்சால்டேஷன் பேலன்ஸ் ஷீட் தான். இவங்களுக்கு இருக்கக்கூடிய சப்சிடரி கம்பெனி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துருக்கோம். இது மார்ச் 2010 வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து உங்களுக்கு 17,738 கோடி ஆயிருக்கு. எக்ஸ்பென்சஸ் வந்து 15,373 கோடி. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 2,364 கோடி. அது 13% அளவுக்கு தான் வந்து அன்றைக்கி எடுத்திருக்காங்க.
அதர் இன்கம் வந்து 629 கோடி எடுத்திருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து 7 கோடி பே பண்ணியிருக்காங்க. டிப்ரிஷியேஷன் வந்து 192 கோடி வந்து கழிச்சிருக்காங்க தேய்மானம். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து 2794 கோடி இருந்திருக்கு. டேக்ஸ் வந்து 23% பே பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2157 கோடி வந்து நெட் ப்ராஃபிட்டாக இருக்குது. ஒரு இபிஎஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர்னிங் பெர் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா 9.89 வந்து எடுத்திருக்கு. 66% டிவிடெண்ட் பே அவுட் வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப ஒரு நல்ல விஷயங்க. 66% அப்படின்னா அன்றைக்கி சூழ்நிலைக்கு வந்து இந்த 9 ரூபீஸில் 66%னா 50% வச்சுக்கலாம். ஒரு 5 ரூபாய்க்கு மேலே வந்து அன்றைக்கி டிவிடெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த இயர் பூரா. இதே மாதிரி தான் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். இயர் ஆன் இயர் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து ரைஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ட்ராப்பே பெருசாக இல்லை, இன்னும் வரைக்குமே ரைஸ் தான். அதே மாதிரி வந்து அதர் இன்கம்ஸை வந்து குறைச்சிருக்காங்க. அது நல்ல விஷயம். ஏன்னா இவங்க கம்பெனியில் மட்டுமே இவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. டிப்ரிஷியேஷனும் வந்து டிப்ரிஷியேஷன் வந்து லெஸ் ஆகிட்டே இருக்குது எல்லாத்துக்கும். டேக்ஸ் பார்த்திங்கன்னா டேக்ஸ் பர்சன்டேஜும் கொஞ்சம் அப் ஆகிடுக்கு, அப்புறம் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. இப்போ கொஞ்சம் மாடரேட்டடாக போயிட்டுருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட்லேயும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், ஒரு இடத்துல கூட இங்கே கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு, இங்கே அப் ஆகிருக்கு, திரும்ப பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரோத்தில் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 இயர்ஸில் 9%, காம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத்தில் பார்த்திங்கன்னா 10 இயர்ஸில் 15%, ஸ்டாக் ப்ரைஸ் சிஏஜிஆர் பார்த்திங்கன்னா 24%. நமக்கு 24% சிஏஜிஆர் கிடைச்சா எப்படி இருக்குங்க? நீங்கள் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு 100 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸில் வந்து உங்களுக்கு 24% கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆவரேஜ் சிஏஜிஆருங்க 24%, இயர் ஆன் இயர் 24% உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 63% போயிருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு கால்குலேஷன் இருக்குங்க. இப்போ இவங்க டிவிடெண்ட் தராங்க இல்லைங்களா, அந்த டிவிடெண்ட்டை வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 80%, 119% இந்த மாதிரிலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி கிடைச்சதே இது 100% நம்ம இதை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இபிஎஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா அது எப்படி இவங்க 109% கிடைக்குன்னா இவங்க ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருந்தும் கூட பேமெண்ட்டை வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ 119% வந்து டிவிடெண்ட் பே அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 100% வந்து 34.03ங்க. 100% வந்து 34.03, 119%க்கு எவ்வளவு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 உங்களுக்கு 119 இன்ட்டு 34.03 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4050 வரும். டிவைடட் பை இந்த 100ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 40.50 பைசா வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் டிவிடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 17, 14, 9.5 எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 40 ரூபா 50 காசு வந்து அந்த இயரில் தந்திருக்காங்க. அதை நீங்கள் எல்லா வேல்யூவும் நீங்கள் கூட்டி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 119% கிட்ட வந்து அவங்க டிவிடெண்ட்டே தந்திருக்காங்க. பரவாயில்லைங்க, அந்தளவுக்கு ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட். இவங்கெல்லாம் வந்து பிகினிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த பாம் பேட் நம்ம ஸ்டிக்கெல்லாம் வச்சு இது பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வந்து இவங்க டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வந்து நல்ல முறையில் கொண்டு போனாங்க. இல்லைன்னா இந்த அளவுக்கு இவங்க எஃப்எம்சிஜி லீடராக இருக்க முடியாது இன்றைக்கி. பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஷேர் கேபிட்டல்ஸ் பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் ஓரளவுக்கு உங்களுக்கு ரைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லைங்க. 218, 216, 216, 216, 235 crores மட்டும்தான் இருக்குது. ரிசர்வ்ஸ் வந்து நல்ல முறையில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 47,439, 47,439 crores வந்து இவங்க ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸாக வச்சுருக்காங்க. ரொம்ப வெரி குட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். பாரோவிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பாரோவிங்ஸ் வந்து 0 பண்ணியிருக்காங்க. அதர் லைபிலிட்டிஸ் மற்ற லைபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா 21,083 ரூபா உங்களுக்கு மற்ற லைபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபிக்ஸ்டு அசெட் மட்டுமே 51,443 ரூபாய்க்கு இருக்குது. கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் 745 கோடிக்கு வந்து ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை ஏதோ மிஷினரிஸ் இந்த மாதிரி வந்து கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,709 கோடிக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க.
அதர் அசட்ஸ், மற்ற அசட் வந்து 13,860 கோடி மீட் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ஃப்ளோ வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து நமக்கு கொஞ்சம் ட்ராப் கிடைச்சாலும் அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இது வந்து டோட்டலாக நீங்கள் பார்க்கும்போது கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து 57,052 கோடி வந்து வந்திருக்கு. அதில் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி பார்த்திங்க அப்படின்னா 4,952 கோடி வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் இதில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து வாங்கிறது விற்கிறது, அப்புறம் வந்து ஃபிக்ஸ்டு அசட்ஸை வாங்கிறது விற்கிறது, இது எல்லாமே வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் தான் வரும். மிஷினரிஸ் வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே வந்து உங்களுக்கு இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் தான் வரும். கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸ், கடனை பேங்க் லோன் வாங்கிறது கொடுக்கறது, கஸ்டமர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிறது திரும்ப கொடுக்கறது, இவங்க அட்வான்ஸ் எங்கேயா கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு கேஷ் ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸில் தான் உங்களுக்கு வரும். நீங்கள் நெட் கேஷ் ஃப்ளோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தாலும் உங்களுக்கு வந்து 2,489 கோடி தான் இருக்குது. நெட் கேஷ் ஃப்ளோவும் நல்ல முறையில் தான் இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் போயிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க டெப்ட் எதுவுமே இல்லை இவங்களுக்கு. இருந்தாலும் 91 கோடி அளவுக்கு கட்டக்கூடிய அளவுக்கு இவங்க கையில் வந்து கேஷ் 10% போட்டாலே 91 கோடி இவங்களால் கட்ட முடியும். அது வரைக்கும் இவங்க வந்து எந்தவித எஸ்டேட்டும் இல்லாமல் லோன்ஸை வந்து வாங்கலாம். இருந்தாலும் இப்போ இவங்ககிட்ட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸே வந்து போதுங்கிற அளவுக்கு இருக்குது. அடுத்து வந்து ஆர்ஓசி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 39% கொஞ்சம் டவுனாக இருக்குது. மற்றபடி எல்லாம் வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. டெப்டார் டேஸ், அதாவது இவங்க கடன் கொடுத்து இவங்க வெண்டாருக்கு கடன் கொடுத்துட்றாங்க. கம்பெனி வந்து ஹோல்சேலருக்கோ இல்லை ரீட்டெயிலருக்கோ வந்து இவங்க வந்து ப்ராடக்ட்டை கொடுத்துறாங்க. ப்ராடக்ட் கொடுத்துட்டு இவங்க கேஷை வந்து எவ்வளோ நாளில் கலெக்ட் பண்ணுறாங்கன்னா 2010 வந்து 14 நாளும், 2011 18 நாளும், 2012 13 நாளும், இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டேஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ரொம்ப கரெக்டான ஆவரேஜ் 30 டேஸை வந்து தாண்டாத வரைக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு டெப்டார் டேஸை மெயின்டைன் பண்ணுறாங்க கம்பெனி. இன்வென்ட்ரி டேர்ன்ஓவர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய இன்வென்ட்ரிஸை வந்து 3 டைம்ஸ் வந்து இயர்லி வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க, ரொட்டேட் பண்ணுறாங்க. இங்கே 3.4%, இங்கே 3.86%, இங்கே 4.5, 4.55, 4.81 அப்படியே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 6.36, 5.95, 6.98 வெரி குட் இன்வென்ட்ரி டேர்ன் ஓவருங்க. அவங்ககிட்ட ஸ்டாக்ஸ் மட்டும் இவங்க இன்வென்ட்ரிஸ் மட்டும் இருந்தால் மட்டும் பத்தாது. இது இவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து மூவ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இவங்களோட மார்ஜின்ஸும் வந்து அதிகமாகும். ஷேர் கேபிட்டல் பார்த்திங்க அப்படின்னா 67% இருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 61.90. இது வந்து கொஞ்சம் ப்ரொமோட்டர்ஸ் வந்து தன்னோட ஷேர் ஹோல்டிங்கை வந்து கம்மி பண்ணுறது கொஞ்சம் நெகட்டிவ் தாங்க. இருந்தாலும் வந்து 61.90 லெவலில் இருக்கிறது வந்து ஒன்றும் தப்பு இல்லை. இது வந்து வெரி குட் ஷேர் ஹோல்டிங் தான். எஃப்ஐயும் டிஐயும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐயும் டிஐயும் நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா எபோவ் 20க்கு மேலே வந்தாலே உங்களுக்கு வெரி குட். 30 கிட்ட இருந்தால் ரொம்ப சூப்பர். எபோவ் 20க்கு மேலே இருந்துச்சுன்னா ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பப்ளிக் வந்து 12% இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து வந்து இதோட வேல்யூவேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இஸ் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் குட் ஃபார் அ லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்? நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஸ்டாக்கா அப்படின்னு கேட்டால், ஆஸ் ஆன் 30 April 2021 the fundamental of Hindustan Unilever are strong and hence it's good for long term investments. See financial performance of Hindustan Unilever. Please look at the other parameters such as valuation, price, momentum, news and corporate governance, and or consult an investment advisor before taking an investment decision. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து டெசிஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதோட கருத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன், ஓகேவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை வந்து மீட் பண்ணிக்கணும். பட் ஸ்டாக் வந்து நல்ல முறையில் இருக்குது. இஸ் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வேலிட் ஆர் அண்டர் வேலிட்? அதாவது வேலிட் அண்டர் வேலிட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ கம்பெனி இருக்கக்கூடிய நிறுவனத்தோட மதிப்பை விட இப்போ ஸ்டாக் வந்து கம்மியாக ட்ரேட் ஆனிச்சுன்னா அண்டர் வேலிட், இருக்கிற மதிப்பை விட அதிகமாக ட்ரேட் ஆனிச்சுன்னா வந்து ஓவர் வேலிட். அது எதை வச்சு சொல்லுவாங்கன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூவை வச்சு சொல்லுவாங்க. ஆஸ் ஆன் 30 April 2021 ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இஸ் ஓவர் வேலிட் அண்ட் ஹென்ஸ் நாட் குட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அக்கார்டிங் டு ஏ ஷேர் வேல்யூவேஷன் அட் திஸ் டைம். ஷேர் வேல்யூவேஷன் படி இது வந்து குட் பையிங்கில் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க.
பட் இருந்தாலும் வாட் இஸ் த இன்ட்ரென்சிக் வேல்யூ ஆஃப் ஹிந்து யூனிலிவர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதோட இன்ட்ரென்சிக் யூனிலிவர் வந்து இதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து 930.36 தான் வருது. இது 3 முறையில் வந்து இந்த வேல்யூவேஷன் பண்ணுறாங்க. என்டர்பிரைஸ் வேல்யூ பை எபிட்டா மாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1004.24 ஆகவும், என்டர்பிரைஸ் வேல்யூ பை சேல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 815 ஆகும், ப்ரைஸ் பர் சேல்ஸில் பார்த்திங்கன்னா 930 இருக்குது. இப்போ இருக்கிற வேல்யூவிலேருந்து இது இந்த அளவுக்கு வேல்யூ கரெக்ஷன்ஸ் வரதுங்கிறது ரொம்ப ரேரான கண்டிஷன்ஸ், வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு வந்து இது ப்ரீமியமில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அந்த அளவுக்கு ஏற்ற அளவுக்கு ஸ்டாக் நல்ல முறையில் பேலன்ஸ் ஷீட் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த வேல்யூக்கு வரலைனாலும் இப்போ இருக்கக்கூடிய வேல்யூவிலேருந்து இன்னும் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா நீங்கள் அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். பட் இதுதான் வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ. இஸ் Hindu Unilever trading at a premium or discount? As on 30 April 2021, Hindu Unilever is trading at a premium of 153%. வந்து இது ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, டிஸ்கவுண்ட்டில் இல்லை. பேஸ்ட் ஆன் த median intrinsic value. Is it right time to buy a Hindustan Unilever share? As on 30 April 2021, Hindustan Unilever is overvalued and hence not a good buy opportunity according to a share valuation at this time. Valuation நல்ல முறையில் இல்லை, அதனால் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. தேங்க்யூ.